எந்த மாதிரி தியானம் பண்றது பெஸ்ட், எந்த மாதிரி டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணா தியானம் நல்லா வரும், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் குழப்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக தியானம் பண்றதுக்கு டெக்னிக்லாம் கிடையாது. நீங்க ஜஸ்ட் தியானம் பண்ணணும், அவ்வளவுதான். தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் நம்ம மனசுக்கும் நடுவில் இருக்கிற அந்த தூரம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். பொதுவாக நம்ம லைஃப்ல நம்மளும் நம்ம மனசும் நெருங்கி செயல்பட ஆரம்பிப்போம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னா, என்னுடைய மனம் என்னையெல்லாம் சொல்லுதோ அது எல்லாத்தையும் நான் இப்போ வெளியே பேசிட்டு இருக்கேன். ஸோ எனக்கும் என் மனசுக்குமான தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் தியானம் பண்ணும்பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்களை மூடி நீங்கள் உட்காந்துருப்பீங்க. தியானம் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு தான் மனசுல ஓடுற எண்ணங்களுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இருக்கும். நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனம் பாட்டுக்கு எண்ணங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும், எண்ணங்களை அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஆனா அது எதோடய நீங்க தொடர்பு படுத்திக்க மாட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் உங்க மனதுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி அதிகமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து உங்களையும் உங்க மனசையும் தியானத்துல நீங்க பிரிச்சு இருக்க பழக பழக, ஸோ அதே பழக்கம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வோடு இருக்கும்போது, அதாவது தியானம் பண்ணாத நேரத்திலும் உங்களுக்கும் உங்க மனசுக்குமான இடைவெளி நல்லாவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு லைஃப்ல என்ன சேஞ்சஸ் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மனம் கொடுக்குற எல்லா ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ண மாட்டீங்க. எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவை, எந்த ஆப்ஷன் இந்த சுச்சுவேஷனுக்கு சரியா இருக்கும் முடிவு பண்ணிட்டு தான் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்க சாய்ஸஸ் மாறும். எதையும் எமோஷனலா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க, இன்டெலிஜென்ட்டா தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. இதனால நீங்க தியானம் தொடர்ந்து பண்ணுங்க. தொடர்ந்து பண்ண உங்க லைஃப்ல நீங்க எடுக்கிற சாய்ஸஸ் மாறும். சாய்ஸஸ் மாறிச்சுன்னா லைஃபே மாறும் கண்டிப்பா. நன்றி, சந்திப்போம்.